வணக்கம் நேயர்களே. டிவிகே கட்சியின் பலம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பதை நாம் தொடர்ந்து கள நிலவரத்தை ஆராய்ந்து அதை தொடர்ந்து அப்டேட் செய்து வருகிறோம். ஏனென்றால் கள நிலவரம் மக்களுக்கு என்னவென்று தொடர்ந்து அதை தெளிவுபடுத்தி வருகிறோம். இன்று வேலூரில் டிவிகே கட்சியின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேற்கூரைகள் அமைத்துள்ளனர். 4900 பேர் அமர இருக்கை வசதிகள், குடிநீர் வசதிகள், மருத்துவ வசதிகள் என பாதுகாப்பு நடவடிக்கையை தலைவர் விஜய் சிறப்பாக செய்துள்ளார் என அரசியல் பார்வையாளர்கள் புகழ்ந்து வருகின்றனர். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் தனது சென்னையிலிருந்து வேலூர் நோக்கி தனது பயணத்தை தொடங்கிய சூழ்நிலையில் இடையில் அவரது கார் நிறுத்தப்பட்டது. அதில் பின் இருக்கையில் இருந்த தலைவர் விஜய் அவர்கள் முன் இருக்கைக்கு மாறியுள்ளார். ஏனென்றால் அவரது தொண்டர்கள் சாலையின் ஓரங்களில் நின்று கை காட்டுவார்கள். அதற்காக அவர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முன் இருக்கைக்கு மாறியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் கள நிலவரம் டிவிகே விஜய்க்கு சாதகமாகவே மாறி வருகிறது. தலைவர் விஜய் அவர்கள் அமைதியாக இருந்தாலும் தனது கட்சியின் வளர்ச்சி சிறிது சிறிதாக அதிகரித்து கொண்டே வருகிறார் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. திரு செங்கோட்டையன் முதல் பெரிய குழுவாக மாற்று கட்சியினர் விஜய் மீது நம்பிக்கையுடன் டிவிகேயில் சேர்ந்து வருகின்றனர். பல முக்கிய பொறுப்புகளையும் தலைவர் விஜய் வழங்கி வருகிறார். தற்போது திரு செங்கோட்டையன் டிவிகே கட்சியின் சட்டப்பேரவை தேர்தல் முதன்மை கண்காணிப்பாளர் பொறுப்புக்கு வந்துள்ளார். முதல் இடத்தில் திரு புஷி ஆனந்தும், இரண்டாவது பெயராக திரு செங்கோட்டையன் அவர்களது பெயரும் உள்ளது. அதேபோன்று முன்னாள் எம்பி திரு சத்யபாமா அவர்களுக்கு 6 மாவட்டங்களில் தேர்தல் கண்காணிப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இப்படி கட்சியில் பதவிகள் அதே நேரத்தில் பொறுப்புகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் கட்சியுடன் டெல்லி தலைமையுடன் டிவிகே வியூக வகுப்பாளர் திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். திமுகவுடன் உடன்பாடு இல்லை எனில் களம் மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் அதிமுகவின் முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் மிக பிரபல்யமான நபர். அவரது மகன் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் டிவிகேயில் இணைந்துள்ளார் என்ற செய்தி பரபரப்பை ஏற்படுத்திய சிறிது நேரத்திலேயே சுதந்திர போராட்ட தியாகி திரு இமானுவேல் சேகரனார் அவர்களின் பேரன் தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் தலைவருமான திரு சக்கரவர்த்தி தன்னை டிவிகேயில் இணைத்து கொண்டார். இதன் மூலம் தென் மாவட்டங்களில் டிவிகே கட்சியின் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. புதிய கட்சி தொடங்கிய எம்ஜிஆர் ஏடிஎம்கே என்ற கட்சியை தொடங்கிய திரு பன்ருட்டியார் மிக அனுபவசாலி. பல கட்சிகளுக்கு சென்று வந்திருக்கலாம். அவர் தற்போது தனது கூட்டணியை டிவிகே கட்சியுடன் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று ஏன் ஓபிஎஸ் இப்படி செய்கிறார் அப்படின்னு அவர் கட்சியில் இருக்கக்கூடிய 77 மாவட்ட செயலாளர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு செயல் தலைவர்கள் கூட்டத்தில் டிவிகே கட்சியுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் முடிவு செய்தனர். அந்த விஷயத்தை ஏன் இவ்வாறு மாற்றினார் திரு ஓபிஎஸ் அவர்கள்? ஏன் ஓபிஎஸ் தனது திமுகவுடன் தனது நிலையை மாற்றினார் என்று போர்க்குரல் வெடித்து வருகிறது. இதன் மூலம் டிவிகே கட்சியின் பலம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அதேபோன்று இன்று வேலூரில் நடக்கும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள் பல தகவல்களை வெளியிடுவார் என்று ஆர்வமுடன் தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். மேலும் கூட்டணி குறித்த
ஏதாவது முக்கிய தகவல்களை தலைவர் வெளியிடுவாரா என்ற ஒரு ஆர்வமும் தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் புதிய தமிழகம் கட்சி இதுவரை தனது கூட்டணி குறித்த எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. எப்படியோ காலங்கள் தேர்தலை நோக்கி நெருங்கும் நிலையில் டிவிகே கட்சி தனது அசுர பலத்துடன் தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி கொடி நாட்டும் என எதிர்பார்ப்பில் தொண்டர்கள்.